யாழ் தையிட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது, எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. மணிப்பூரில் உக்கிரமடையும் கலவரம், தமிழர் பகுதியில் வெடித்த வன்முறை. ரஷ்யாவை அதிர வைத்த பயங்கரம், வெடித்து சிதறிய புடின் மாளிகை, தொடரும் மரண அடி. ஜனநாயக ரீதியில் போராடிய அப்பாவிகள் ஒரு சிலரை கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளதாக சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்தினம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கைது செய்தவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். போலீஸ் பொறுப்பதிகாரிகளை நாங்கள் சந்திக்க வந்த வேளை எங்களை காக்க வைத்துவிட்டு திருப்பி அனுப்பியுள்ளார்கள். போலீசாருடைய அராஜகமும் அடக்குமுறையும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. ஆனால் இவற்றுக்கு நாங்கள் பணிய போவதில்லை. ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். பலாலியில் இராணுவ பாதுகாப்புக்குள் இராணுவ முகாம்களை தாண்டி போலீஸ் நிலையத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த போலீஸ் நிலையத்திற்கு வருவதற்கு கூட நாங்கள் இராணுவத்தினூடாகவே வர வேண்டியிருக்கின்றது. இதுவும் இலங்கையில் இராணுவ ஆட்சி நடைபெறுகின்றது என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எந்தவிதமான ஜனநாயகத்திற்கு எதிரான விடயத்திற்கும் போலீசார் மற்றும் இராணுவத்தினரால் பொதுமக்களது வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற செயற்பாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நொட்டி சுட்டான் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட இராணுவ அதிகாரி ஒட்டி சுட்டான் நகர மையப்பகுதியில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் 25 ஏக்கர் காணி மற்றும் 2 தனிநபர் காணி மற்றும் இந்து மயானம் ஆகியவற்றை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள 64வது படைப்பிரிவு முகாமிற்கான காணி ஆவணங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் மக்களின் காணி இந்து மயானம் என்பன விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அது இன்னும் விடுவிக்கப்படவில்லை எனவும் மீதி அபகரிக்கப்பட்ட 25 ஏக்கர் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் தமது கருத்துக்களை இதுவரை வழங்கவில்லை. அவர்களுடைய கருத்துக்கு பின்பே இது தொடர்பாக முடிவு வழங்கலாம் என்று பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இருப்பினும் பலகாலமாக மயானம் ஆக்கிரமிக்கப்பட்டு காணப்படும் நிலையில் குறித்த பகுதி மக்கள் மயானத்துக்கு பல மைல்கள் செல்ல வேண்டிய நிலை காணப்படுவது காணியை விடுவிக்கின்றோம் என ஏமாற்றி வருவதாகவும் அதனை விரைவில் விடுமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் சுசுநட அருண வேலை திட்டத்தின் கீழ் 1125 தூபிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் 12வது தூபி ஆனமடுவ துமிந்தராம விகாரைக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்று எமது நாடு பொருளாதார ரீதியாக வங்குரோத்தடைந்து மக்களின் வாழ்க்கை சீரழிந்து போயுள்ளது. ஜீவனோபாயத்தை நடத்த முடியாமல் மக்கள் ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் சசுநட அருண வேலை திட்டத்தினூடாக பௌத்த மத விகாரைகளை புனரமைக்கவும், கத்தோலிக்க தேவஸ்தானங்களுக்கு திருத்தம், மஜிஸ்துதிகளுக்கு புதுப்பொலிவு, தர்மத்தின் ஒளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ஏனைய மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க எதிர்பார்த்துள்ளோம். பௌத்த விகாரைகள் போலவே ஏனைய மத வழிபாட்டு தலங்களுக்கு உரிய இடத்தை அரசாங்கம் வழங்காவிட்டாலும் எதிர்க்கட்சி இந்த அனைத்து மத ஸ்தலங்களுக்கும் கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டில் பௌத்த மதத்திற்கு மாத்திரமன்றி ஏனைய மதங்களுக்கும் சமமான இடம் வழங்கி சக மதங்களின் இருப்புக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுகம் மே 6ஆம் திகதி முதல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வரும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடற்கரைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் தென் திசையிலிருந்து காற்று வீசுவதுடன் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் பேருவளையிலிருந்து காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் அடிக்கடி காணப்படும். இதேவேளை பேருவளையிலிருந்து காலி மற்றும் மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் சில சமயங்களில் சற்று கொந்தளிப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரணமாகவோ அல்லது சற்று கொந்தளிப்பாகவோ இருக்கும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடல்கள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். பின்னர் அந்த கடல்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மணிப்பூரில் பழங்குடி சமூகத்தினருக்கும் பழங்குடியல்லாத சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மாநிலம் முழுவதும் தற்போது பதற்ற நிலை உருவாகியுள்ளது. மணிப்பூரில் வசித்து வரும் மெய்டீஸ் என்ற பழங்குடியல்லாத சமூகத்தினர் தங்களுக்கு பட்டியலின் பழங்குடியினர் அந்தஸ்து வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடி சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடி மாணவர் அமைப்பு சார்பில் மணிப்பூரின் மலைப்பகுதிகளில் உள்ள 7 மாவட்டங்களில் பழங்குடியினர் ஒற்றுமை பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் அமைப்பு நடத்திய பேரணிக்கு பழங்குடி அல்லாதோர் எதிர்ப்பு பேரணி நடத்திய நிலையில் சௌரசந்திரபூர் மாவட்டத்தில் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல் மாநிலம் முழுவதும் பரவிய நிலையில் மலையோர மாவட்டங்களில் வீடுகள், சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன. தமிழர்கள் அதிகளவில் வாழும் மணிப்பூர், மியான்மர் எல்லையோர மோரோ கிராமத்திலும் வன்முறை வெடித்ததில் 25க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. இந்த மோதலை தடுக்க காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வன்முறை காணொளிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பிற இடங்களிலும் கலவரம் வெடித்து வருவதால் இணைய சேவைகள் 5 நாட்களுக்கு முடக்கப்பட்டு 8 மலையோர மாவட்டங்களில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்த இராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மத்திய பாதுகாப்பு படைகள் விமானம் மூலம் மணிப்பூருக்கு விரைந்துள்ளன. ரஷ்ய அதிபர் மாளிகை மீது உக்ரைன் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனில் உள்ள ரயில் நிலையம், சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்யா இன்று அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது. இந்த போர் தொடங்கியதிலிருந்தே ரஷ்யாவின் பல்வேறு கட்டடங்கள் மீது ட்ரோன் எனப்படும் ஆளில்லாத சிறிய ரக விமானம் வாயிலாக உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை கொல்ல சதித்திட்டம் தீட்டி கிரெம்லின் மாளிகை மீது 2 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அதிபர் மாளிகை வெடித்து சிதறியுள்ளது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீதும் ஹெர்சன் நகர் மீதும் ரஷ்யா இன்று அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ரஷ்யா ஏவிய ஏவுகணைகள் ரயில் நிலையம் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டை தாக்கின. இந்த தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 48 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் போக்கு மீண்டும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது.